மதுபான கொள்கை முறைகேடு வழக்குல தில்லியினுடைய முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால், துணை முதலமைச்சரா இருந்த மணீஷ் சிசோடி உள்ளிட்ட 23 பேரை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்னைக்கு விடுதலை பண்ணியிருக்காங்க. விடுதலை பண்ணது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறையை கடுமையா சாடவும் செஞ்சிருக்காங்க. உண்மையாகவே அந்த விசாரணையில என்னென்ன நடந்துச்சு, இந்த வழக்கோட பின்னணி என்ன, எப்ப இந்த வழக்கு ஆரம்பிச்சுச்சு, இந்த வழக்குல மட்டும்தான் அமலாக்கத்துறை இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா, இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் எத்தனை தடவை அமலாக்கத்துறையை கண்டிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த 2021வது வருஷம் ஆம் ஆத்மி தான் தில்லியில ஆட்சியில இருந்துச்சு. அப்போ அந்த ஆட்சியினுடைய வருவாயை பெருக்கிறதுக்காகவும் மதுபான கொள்கையில ஒரு சில மாற்றங்கள கொண்டு வந்து விதிமுறைகளை வகுக்குறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அத அமல்படுத்துனதுல நெறைய முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டும் தான் எழுந்துச்சு. ஆனா, அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கவர்னர் வினய்குமார் சக்சேனா சிபிஐக்கு உத்தரவிடுறாரு. சிபிஐ விசாரணையும் நடக்க ஆரம்பிக்குது. நடக்க ஆரம்பிச்சு 2023வது வருஷம் பிப்ரவரி 26ஆம் தேதி துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய மணீஷ் சிசோடியா வந்து கைது பண்றாங்க. அதற்கு பிறகு திரும்பவும் விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில முதலமைச்சரா இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலையும் மார்ச் 9ஆம் தேதி கைது பண்றாங்க. அதற்கு பிறகு பலமுறை விசாரணை வந்து நீதிமன்றங்கள்ல நடந்திருக்கு. ஆனா ஒரு தடவ கூட சரியான ஆதாரம் உள்ள குற்றச்சாட்டுகளையோ, இல்ல ஆதாரங்களையோ எந்த இடத்துலயுமே அமலாக்கத்துறை சப்மிட் பண்ணவே கிடையாது. அந்த நேரத்திலேயே பல தடவ நீதிமன்றம் வந்து நீங்க வந்து ஒரு முறையான ஆவணங்கள இதுவரைக்கும் சப்மிட் பண்ணல. எந்த முகாந்திரத்துல கைது பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்பல்லாம், எங்ககிட்ட ஆவணங்கள் இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும், அவகாசம் வேணும்னு சொல்லி அமலாக்கத்துறை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதற்கு பிறகு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. மணீஷ் சிசோடியா கிட்டத்தட்ட 536 நாட்கள் வந்து சிறையில இருந்திருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவால் 2 பாகங்களா 156 நாட்கள் வந்து சிறையில இருந்திருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் இவங்களுக்கு ஜாமீன் வழங்க போகும்போது, அமலாக்கத்துறை வந்து இவங்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்புல மனு தாக்கல் பண்ணுவாங்க. ஆனா அவங்க கிட்ட அதுக்கான ஆதாரம் எதுவும் இருக்கான்னு கேட்டா இருக்காது. இப்படியே விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது 2024 செப்டம்பர் 13ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் குடுக்குறாங்க. அவர் விடுவிக்கப்படுறாரு. இந்த விசாரணைகளின் போது எல்லாமே வந்து எப்படியுமே அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வந்துடக்கூடாது, மணீஷ் சிசோடியா வெளியில வந்து பேசிடக்கூடாது அப்படின்னு இவங்களுக்கு ஜாமீன் வழங்கின நிபந்தனைகளுமே ரொம்பவே கடுமையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதற்கு பிறகு இவங்க ஆட்சி அமைச்சிடவே கூடாது அப்படின்னு இந்த அரசியல செஞ்சுதான் வந்து இப்ப பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்கிறதுக்கு காரணமே. ஆம் ஆத்மியினுடைய இந்த மதுபான கொள்கையில முறைகேடு நடந்துச்சு அப்படின்னு முறையான எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாத குற்றச்சாட்டை முன்வைத்து அதை ஒரு பெரிய பிரளயமா மாத்தி அதை வச்சுதான் வந்து இவங்க இன்னைக்கு ஆட்சியவே பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா எல்லா காலகட்டத்திலயும் அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்பவே வந்து கான்பிடென்ட்டா இருந்தாரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது. ஏன் அப்படின்னா இது உண்மையே கிடையாது அப்படின்னு. அப்படி நடந்த இந்த விசாரணையில தான் இன்னைக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இவரோட சேர்த்து கிட்டத்தட்ட 23 பேரை விடுதலை பண்ணியிருக்காங்க. விடுதலை பண்ணது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறையை கடுமையா சாடியிருக்காங்க. அந்த துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவிடவும் செஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வழக்கே வந்து ஒரு முகாந்திரமே இல்லாம பதியப்பட்ட ஒரு வழக்கு. எந்த ஒரு ஆதாரமும் இந்த குற்றச்சாட்டுல கிடையவே கிடையாது. நீங்க மணீஷ் சிசோடியாவ கைது பண்ணீங்களே, அதுக்கே வந்து எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. அதுக்கே எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இத்தனை நாள் இந்த வழக்கு நடந்தது அப்படிங்கிறதே ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அவங்களுக்கு நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு விஷயம்னு சொல்லி ரொம்ப கடுமையா சாடியிருக்காங்க. வழக்கு முடிஞ்சு வெளியில வந்ததுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ரொம்ப எமோஷனலா கண் கலங்குனாரு. அது எல்லாமே நம்ம செய்திகள்ல பார்த்திருப்போம். இப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்துக்கிட்ட திட்டு வாங்குறதோ அப்படிங்கிறது, இதுதான் முதல் தடவையா அப்படின்னு கேட்டா கிடையாது. பல வழக்குகள்ல அமலாக்கத்துறைய உச்சநீதிமன்றம் ரொம்ப கடுமையா கண்டிக்கவே செஞ்சிருக்காங்க. ஆனா அது எதையுமே கேட்காம இப்ப வரைக்கும் இந்த அமலாக்கத்துறை வந்து ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, ஒன்றிய அரசுக்கு யாரெல்லாம் ஆகாதவங்களோ, எந்தெந்த கட்சியெல்லாம் எதிர்க்கட்சியா இருக்காங்களோ, அந்த கட்சியை சேர்ந்தவங்களையும், அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்களையும், இல்ல யாரையெல்லாம் வந்து அவங்க மிரட்டி பார்க்கணும், தன் வசப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாரையும் ஏவி விடுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அமலாக்கத்துறை தான். அப்படித்தான் கடந்த 2023வது வருஷம் ஹரியானால கூட பங்கஜ் பன்சால் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தவரு. அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட்ல நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தவரு. அவர் மேல இடிய தொடுத்து விட்டு அவங்க வந்து விசாரணைகள் நடந்துச்சு. அப்ப கூட உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழ நீங்க வந்து கைது செய்யும்போது முறையான ஆவணங்களோட தான் கைது செய்யணும். ஆனா நீங்க இந்த அப்படி கைது செய்யல அப்படின்னு சொல்லி அந்த வழக்க வந்து தள்ளுபடி பண்ணாங்க.
அதற்கப்புறம் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா வழக்கு, கவிதா அவங்களுடைய வழக்கு. அவங்கள கைது செய்யும்போது, "ஒரு பெண்ண எப்படி நீங்க ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியலையே!" அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா சாடியிருக்காங்க. ஒரு பெண்ண கைது பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபார்மாலிட்டீஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணுமோ, அது எதுவுமே ஃபாலோ பண்ணல. நீங்க பண்றது எல்லாமே ஒரு பழிவாங்குற நோக்கத்தோட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே உச்சநீதிமன்றம் கடுமையா பேசியிருந்தாங்க. அதற்கப்புறம் 2024வது வருஷம் சஞ்சய் சிங் அப்படிங்கிற ஆம் ஆத்மியினுடைய தலைவரும், எதிர்க்கட்சி தலைவருமா இருக்கக்கூடியவர். அவர் மேலயும் இந்த மாதிரி ஆதாரங்கள் இல்லாத ஒரு வழக்க போட்டாங்க. அவர் அதுக்கு எதிரா மேல்முறையீடு பண்ணாரு. அப்பவும் இந்த வழக்குகளுக்கு எதுவுமே வந்து ஆதாரமே கிடையாதுன்னு உச்சநீதிமன்றம் கடுமையா கண்டிச்சு அந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணாங்க. இதற்கப்புறம் நம்ம நாடு முழுவதும் ரொம்ப பரபரப்பா எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்கு பேசப்பட்டுச்சோ, அதே மாதிரி ஹேமந்த் சோரனுடைய வழக்கும் பேசப்பட்டுச்சு. ஜார்க்கண்ட் முதல்வரா இருந்த ஹேமந்த் சோரன் இதனால பதவி விலகவும் செஞ்சாரு. அதற்கப்புறம் அவருக்கு ஜாமீன் கிடைச்சு, பதவி விலகுன ஒரு 1 வாரத்துக்குள்ளாகவே திரும்ப பதவி ஏற்கவும் செஞ்சாரு. இந்த ஹேமந்த் சோரன் வழக்குலயும் இதே மாதிரி தான். பாஜகவுக்கு ஆகாது அப்படிங்கிறது காரணமாகவும், அடுத்த எலக்ஷன் நடத்தி, பை எலக்ஷன் நடத்தி பாஜக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவர் மேல நில மோசடி வழக்கு போட்டு, அவர எப்படியாவது வெளியிலேயே வரவிடாம பண்ணிறணும் அப்படின்னு பாஜக ரொம்பவே முயற்சி பண்ணுச்சு. ஆனா உச்சநீதிமன்றம் அந்த வழக்குலயும் சரியான ஒரு முடிவெடுத்து, அமலாக்கத்துறைய கண்டிக்க செஞ்சாங்க. இப்ப சமீபமா நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாக் வழக்கு. 2025 மே மாதம் நடந்துச்சு. அதுலயுமே அமலாக்கத்துறைய தான் உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகள முன் வச்சாங்க. ஒரு மாநில அரசினுடைய தலைமைச் செயலகத்துக்குள்ள அந்த அரசாங்கத்தினுடைய எத்தனையோ துறைகள் இருக்கு, காவல்துறை இருக்கு. அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாம உங்களால எப்படி போய் அங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம விசாரணை நடத்த முடியும்? யார கேட்டு நீங்க போய் நடத்துனீங்க? எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில நடத்துனீங்க? எந்த ஒரு ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? அப்படின்னு கேட்டதுக்கு, ஓ அமலாக்கத்துறை கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே கிடையாது. எந்த ஒரு முறையான பதிலும் கிடையாது. அந்த விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கு. அதுலயுமே அமலாக்கத்துறைக்கு மேல தான் வந்து குற்றச்சாட்டுகள உச்சநீதிமன்றம் முன் வச்சுச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து விசாரணை அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து பழிவாங்குற நோக்கத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால ஆதாயம் அடையவும் செஞ்சிருக்காங்க. தில்லியில அப்படிதான். இத பயன்படுத்தி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா, இப்ப அது உண்மை இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியில வந்திருக்கு. எது உண்மை அப்படிங்கிறதும் வெட்ட வெளிச்சமாயிருக்கு. இதே மாதிரி தான் இப்ப எந்தெந்த மாநிலங்கள்ல பாஜக ஆளலையோ, அந்தந்த மாநிலங்கள்ல தேர்தல்கள் வரும்போது, அந்தந்த மாநில முதல்வர்களை குறிவைத்து ஏதாவது ஒண்ணு பண்ணிறணும், அவங்கள ஏதாவது ஒரு இதுல சிக்க வச்சிரணும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா பாஜக வேலை செஞ்சுகிட்டு இருக்கு. அதுதான் இங்க நடக்குது. ஒவ்வொரு தடவையும் உச்சநீதிமன்றம் என்னதான் திட்டினாலும், என்னதான் வந்து அவங்கள கண்டனம் தெரிவிச்சு எச்சரிக்கை விடுத்தாலுமே கூட அவங்க மாறுற மாதிரி தெரியல. இப்ப வரைக்கும் தொடர்ந்து அவங்க அந்த வேலைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி செய்றது அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா தான் இருக்கும். பாஜக அரசினுடைய இது போன்ற நடவடிக்கைகள என்னதான் நீதிமன்றங்கள் கண்டிச்சாலுமே கூட, தேர்தல் நேரங்கள்ல மக்கள் இதற்கு தகுந்த பதிலடி குடுத்தா மட்டும் தான் இது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும்.